மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். மேடம் உங்க தந்தைக்கு வந்துட்டு தகைசால் விருது, தமிழர் விருது வழங்கி இருக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க மேடம்? மகிழ்ச்சி. அவரோட தியாகத்திற்கும் அவரோட திறமைக்கும் அவரோட நேர்மைக்கும் அவரது உழைப்பிற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில் தூய்மை, கடுமையான உழைப்பு, அதன் மூலமே மேலே வருவது என்பதுதான் அவரோட கொள்கையா இருந்தது. நானும் அதே தான் கடைபிடிப்பது உண்டு. ஏன்னா உழைப்பிற்கு மாற்று எதுவும் கிடையாதுன்றது அவரோட கொள்கை. அது மாதிரி நேர்மை தவறாமை தான் அரசியல் வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய மகுடமாக இருக்குன்றதும் அவரோட ஒரு கொள்கை. ஸோ இப்பதான் இது மாதிரி அரசியல்வாதிகளை எல்லாம் பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆனாலும் தமிழக அரசு அவரின் திறமையை அவருக்கு மரியாதை கொடுத்து அதை அங்கீகாரம் கொடுத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னதான் அரசியல் கோலச்சாலும் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறலையா மேடம்? இல்ல, நான் அது அப்பா போய் வாங்கினா யூஸ்வலா சின்ன வயதுல இருந்தே அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியிலயும் நாங்க பெருசா கலந்துக்கிறது இல்ல. அப்பா நிகழ்ச்சிக்கு அப்பா போவாங்க, எங்க நிகழ்ச்சிக்கு நாங்க போவோம், அவ்வளவுதான். அதனால நாங்க அப்படி கலக்கிறது இல்ல யூஸ்வலா. அதான் அதனால ஒண்ணும் இல்ல. அதனால கலந்துக்கலன்றதுனால இது அரசியல்னால கலந்துக்கிறது இல்ல. சின்ன வயதுல இருந்தே அந்த பழக்கம். எங்க அம்மாவையும் எங்களையும் நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அதனால இது நான் ஒருவேளை இதனால கட்சி ரீதியா ஏதோ திங்க் பண்றேன்ல. நான் யூஸ்வலாவே நாங்க கலந்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மேடம் அந்த புகைப்படத்தை, அந்த வீடியோ பாத்தீங்களா மேடம்? டிவில, இணையத்துல பார்த்து அவங்க நல்லா எழுந்து நிப்பாங்க. அது கூட போனவர், அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன் வீல் சேர்ல வச்சு அவரு பண்ண கூட அவர் நல்லா நிக்கிறாரு. அதான் அதுக்கப்புறம் நின்னு போட்டோ எடுத்தது எனக்கு மகிழ்ச்சி. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவர் நிக்கிறாரு, அவர் நடக்கிற ஆளு. இதுலயும் நான் நடப்பேன்னு சொன்னாரு. நாங்க தான் மெடிக்கல் ரீசனுக்காக அவர் வீல் சேர்ல சொன்னமே தவிர, சார் எங்க சார் தான் பாத்துக்கிறாங்க அப்பாவை. மெடிக்கல் ரீசனுக்காக தான் நாங்க அவர் வீல் சேர்ல இருக்கு, கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நடந்தா கொஞ்சம் மூச்சு வாங்குன்றதுக்காக. அந்த நிக்கலாம் செய்வார், ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் நடப்பாரு. கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா அவரை எழுந்து நிக்க வைக்காம கூட நிக்கிறவர் கூட ஒருத்தர் சொல்லி இருந்தது. ஆனா அப்புறம் புகைப்படம் எடுக்கும்போது அவரை நிக்க வச்சு எடுத்தது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா அவர் எப்பவுமே நிக்கணும், அந்த ஸ்டிக்கு கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டாரு. நான் நிப்பேன், நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது அப்பா கூட போனவர் அதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருந்திருக்கணும். அது எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. அப்புறம் படம் திருப்பி புகைப்படம் எடுக்கும்போது பார்த்தேன். இதெல்லாம் அவங்க வாழ்நாள்ல பல தியாகங்கள் செஞ்சதோட ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலா நாட்டுக்கு தான். எங்களெல்லாம் கூட நாங்க என்ன படிக்கிறோம்னு கூட தெரியும். மேம் ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி. நன்றி.